இன்றைக்கி நம்ம நவராத்திரிக்கு பிரசாதம் ரெடி பண்ண போகிறோங்க. இன்றைக்கி வந்து வெள்ளை சுண்டலுங்க. நைட்டே நான் ஊற வச்சுட்டேங்க. ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாங்க. கருவேப்பிலை தலை, வரமிளகா 2, பெருங்காயத்தூளுங்க. பட்டாணி வாய் வெள்ளைங்களா, அதனால பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கேங்க. கடுகு, வெள்ளை பருப்பு, கடலப்பருப்பு, தேவையான எண்ணெய், தேங்காய் பூ, இது வந்து உப்புங்க. கொஞ்சம் கேரட் சருவி கூட போட்டுக்கலாங்க. நான் கேரட் சருவி வைக்கிறேங்க. இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இப்போ இந்த பட்டாணி இருக்குது இல்லைங்களா, பட்டாணி அப்படியே நம்ம இந்த குக்கரில் போட்டுக்கலாங்க. போட்டு தண்ணி ஊற்றிடலாங்க. தண்ணி ஊற்றி ஒரு 3 சவுண்டு விட்டு நம்ம இறக்கிட்டு பார்க்கலாங்க. இப்போ உப்பு வந்து இதிலே போட்டுக்கலாங்க. நல்லா சவுண்டு வருதுங்க இப்போ. ஃப்ரெண்ட்ஸ், பட்டாணி சூப்பராக வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம தாளிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய்ங்க. எண்ணெய் காயுதுங்க. கடுகு, கடலப்பருப்பு, வெள்ளை உளுந்த பருப்பு போட்டுக்கலாங்க. நல்லா பொரியுதுங்க. இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. வரமிளகா போட்டுக்கலாங்க. மல்லி கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. இப்போ இந்த பெருங்காயத்தூள் போட்டுடலாங்க. நல்லா வணங்கட்டுங்க. இப்போ நம்ம இந்த பட்டாணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை அப்படியே கொட்டிடலாங்க. இதை நல்லா பெரட்டலாங்க. நல்லா சாமிக்கு இது சூப்பராக இருக்குங்க. வெங்காயம் போடுறவங்க போட்டுக்கோங்க. நான் வெங்காயம் போட மாட்டாங்க. பட்டாணி வேகும் போதே உப்பு போட்டுடலாங்க. அரை உப்பு போட்டால் போதுங்க. நல்லா கொஞ்சம் வணங்கட்டுங்க. வணங்குறது இந்த மாதிரி தேங்காய் பூ இருக்கு இல்லைங்களா, இதை அப்படியே போட்டுக்கலாங்க. கேரட்டு பாருங்கள், கேரட்டு நான் கொஞ்சம் 1/4 கேரட் எடுத்து சிரவி வச்சுருக்கேங்க. பொருளெல்லாம் எடுத்து வைக்கும்போது மறந்துட்டேங்க. நான் இப்போ சிரவணுங்க. நான் சொன்ன அளவுகளோடு நீங்கள் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம சாமிக்கு செய்யாட்டி நம்ம கொஞ்சம் கரம் மசாலா இதெல்லாம் போட்டுக்கலாம். இது சாமிக்குனாலும் வெங்காயம் போடுறது இல்லைங்க. கரம் மசாலா, இஞ்சி பூண்டு எதுவும் போடுறது இல்லைங்க. நவராத்திரிக்கு நம்ம ஸ்பெஷலாக பண்ணியிருக்கோங்க சாமிக்கு. சரிங்களா, இப்போ பிளேட்டிங் பண்ணி நம்ம பார்க்கலாங்க. சூப்பராக சாமிக்கு நெய்வேத்தியம் ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் நான் சொன்ன அளவுகளோடு பண்ணி பாருங்கள். என் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க. தேங்க்யூ.